சுதேசி மித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ், காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். சமீபத்தில பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அது நெறையா பேசும் பொருளாச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அத அத அது சம்மந்தப்பட்ட ஒரு தொகுப்ப பார்க்க போறோம். என்னென்ன வேளாண் உற்பத்தி நமக்கு அமெரிக்காலேருந்து நம்ம இறக்குமதி பண்ண போறோம். அதனால என்ன மாரி விளைவுகள் நம்ம விவசாயிகளுக்கு, இங்க இருக்கிற நிறுவனங்களுக்கு பாதிப்பு உருவாக்க போகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பேச போறோம். இது நம்ம விவசாய நிலம் மற்றும் விவசாயிகள அவங்களோட வாழ்வாதாரத்த டைரக்ட்டா தாக்குதல் பண்றதுன்றது மன்னிக்கத்தகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம மோடி அரசாங்கம் நம்ம விவசாய நிலம், இந்தியாவின் விவசாய நிலம் மற்றும் விவசாயிகளோட நலனை தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல, அதாவது அமெரிக்கா இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இது எல்லாமே நம்ம விட்டுமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் அட்டாக் ஆன் லைவ்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபார்மர்ஸ் பை பெர்மிட்டிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அதாவது மக்களோட வாழ்வு மற்றும் வாழ்வாதாரத்தை டைரக்டா தாக்குதல் பண்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. மக்கள்ன்றது சொல்லும்போது முக்கியமா இந்திய விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இம்போர்ட் ஆஃப் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது அமெரிக்கால இருந்து வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பொருட்கள் உள்ள இந்திய சந்தையில விற்பனை பண்றதுக்கு இந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு துரோகம் விளைவிக்கும் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The very first point of the framework agreement dated 6 February 2026, India has agreed to open its market for American food and agricultural products. அதாவது இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஒப்பந்தம் எப்போ போட்டிருக்காங்கன்னா 6 February 2026 போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டை அமெரிக்காவுக்காக நம்ம முழுமையா ஓபன் பண்ணிட்டோம். அமெரிக்கன் ஃபுட்ன்றது உணவு மற்றும் வேளாண் உற்பத்திக்காக நம்ம முழுமையா ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்டுப்பாடு இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த பொருட்கள் வேணாலும் உள்ள வரலாம் அப்படின்றத இதை ஓபன் பண்ணிட்டாங்க. The first major item of import from America is dried distillers grains, which is actually processed maize, corn. India produced 430 lakh metric tons of maize in 25-26, mainly in the states of Karnataka, Madhya Pradesh, Maharashtra, Rajasthan, Uttar Pradesh, Bihar, Telangana and Gujarat. அது காய வைக்கப்பட்ட மேஸ்ன்றது மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம், ஒத்துக்கிட்டோம். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 4,30,00,000 மெட்ரிக் டன் நம்ம உற்பத்தி நம்ம உள்ளூர்லேயே நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இந்தியாவில். எந்தெந்த மாநிலங்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 4,30,00,000 மெட்ரிக் டன் நம்ம மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுறோம். எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தர் பிரதேஷ், பீகார், தெலங்கானா, குஜராத். இன் கான்ட்ராஸ்ட், அமெரிக்கா produces 42.5 crore metric tons of maize annually and desperately needs a huge market like India to sell its surplus. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4.30 மெட்ரிக் டன் நம்ம மக்காச்சோளம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம், வேளாண் உற்பத்தி இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 மடங்கு அதிகமாக அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க வேளாண் உற்பத்தி. இந்த மக்காச்சோளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42.50 கோடி மெட்ரிக் டன் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அவங்க அதை விளைவிச்சு அவங்க அறுவடை பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்தியா மாதிரி ஜனத்தொகை அதிகமாக உள்ள நாடு தேவைப்படுது. அங்கே போயிட்டு இவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்தி விற்கிறதுக்காக தேவைப்படுது. அதனால இவங்க அமெரிக்கா இந்தியாவை அதை பயன்படுத்துறதுக்காக இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? இஃப் டியூட்டி ஃப்ரீ அமெரிக்கன் மேஸ் ஃப்ளட்ஸ் தி இந்தியன் மார்க்கெட், வாட் வில் ஹேப்பன் டு இந்தியன் ஃபார்மர்ஸ்? அதாவது வேளாண் உற்பத்தி உணவுப் பொருட்கள் அமெரிக்காலேருந்து இங்கே இறக்குமதி ஆகுது, பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இது டியூட்டி ஃப்ரீன்றது இவங்க இந்த பொருட்கள் மேலே எந்த வரியுமே போட மாட்டாங்க. அப்போ இந்த வரி இல்லாத இந்த இவங்களோட பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கு, சந்தைப்படுத்துறதுக்கு வரி இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது இந்திய விவசாயிகளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The agreement has also opened the doors for duty free imports of jawar from America. அதாவது நான் ஏற்கனவே மக்காச்சோளம் சொன்னேன். இப்போ ஜவார், சொர்க்கம்ன்ற ஒரு வேளாண் பொருள். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் நம்ம சோளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீனா வரி இல்லாமல் சோளத்தை இறக்குமதி பண்ணி இங்கே விற்கலாம். India produced 52 lakh metric tons of jawar this year, mainly in Maharashtra, Karnataka, Rajasthan, Uttar Pradesh, Madhya Pradesh and Gujarat. India பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 52 லட்சம் மெட்ரிக் டன் சோளம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தர் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் and Gujarat. While America produced 87 lakh metric tons jawar, which is highest in the world and consequently it needs the Indian market. அதாவது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 87 லட்சம் மெட்ரிக் டன்
இந்த சொர்க்கம், அதாவது வந்து இந்த சோளம் வந்து விளைவிச்சிருக்காங்க. அந்த அந்த உற்பத்தியை வந்து இங்க, அதாவது உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உற்பத்தி 87 லட்சம் மெட்ரிக் டன்ன்றது அமெரிக்கா தான் பண்றாங்க. இதோட அதிகமா பண்ற நாடுகள் எதுவுமே இல்லை. அப்போ அவ்வளவு உற்பத்தியை வந்து சந்தைப்படுத்தி விற்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியன் மார்க்கெட் தான் வந்து உகந்ததா இருக்குன்றதுக்காக அதுக்கும் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. Question is, if duty free American sorghum is permitted in India, what will happen to the livelihoods of our farmers? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி வரி இல்லாம வந்து இந்த சோளத்தையும் வந்து விற்பனை பண்றதுக்கு இந்தியா மார்க்கெட் ஓபன் பண்ணி விட்டா இந்திய விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும்? Similarly, the agreement allows duty free import of soybean oil. அதாவது வந்து சோயாபீன் ஆயிலும் பார்த்தீங்கன்னா வரி இல்லாமல் வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ப்ரொடியூஸ்ட் 153 lakh tons of soybean annually. அதாவது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு 1,53 லட்சம் டன்னு சோயாபீன் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். திஸ் இஸ் க்ரோன் மெயின்லி இன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் கர்நாடகா. அதாவது வந்து நம்ம எந்தெந்த மாநிலங்கள் இது விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் கர்நாடகா. ஆன் த அதர் ஹேண்ட், அமெரிக்கா ப்ரொடியூஸ்ட் 12 crore மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சோயாபீன் அண்ட் ரிக்வயர்ஸ் இந்தியன் மார்க்கெட். இப்போ நம்ம வந்து 1,53 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம வந்து சோயாபீன் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட 8 மடங்கு அதிகமாக 12 கோடி மெட்ரிக் டன் சோயாபீன் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, என்னது உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால இந்தியன் மார்க்கெட்டில் தான் வந்து அதை வந்து சந்தைப்படுத்தி அவங்களால வந்து விற்பனை பண்ண முடியும். இது கேள்வி என்ன, ஒன்ஸ் டியூட்டி ஃப்ரீ சோயாபீன் ஆயில் இம்போர்ட்ஸ் ஆர் allowed in India from America, what will happen to the MSP and livelihoods of India's soybean farmers? இப்போ நம்ம வந்து இந்த சோயாபீன் ஆயில், அதாவது இந்த சோயாபீன் எண்ணெயை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு, வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஆதரவு விலை சொல்லுவாங்க, அதுவே வந்து ஏற்கனவே கிடைக்க மாட்டுது, விவசாயிகளுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இது அங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த விலையை சுத்தமாக கிடைக்காது. அவங்க வந்து அவங்க வேளாண் உற்பத்தி பொருட்கள் வந்து சந்தைப்படுத்தவே முடியாது. அவங்க கூட கம்பீட் பண்ணி நம்மளால நம்ம இந்திய விவசாயிகள் விற்கவே முடியாது. அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து சோயாபீன் விளைவிக்கிற விவசாயிகளோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். The biggest impact will be on cotton growing farmers of India. அதாவது அதிகபட்சம் இம்பாக்ட், அதாவது வந்து இந்த பாதிப்பு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டன் growing farmers of India, அதாவது பருத்தி விளைவிக்கிற விவசாயிகள் இந்தியாவில் இருக்கிறாங்களே அவங்க தான் அதிகபட்சமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். 9 February 2026, America has also signed a trade deal with Bangladesh, under which Bangladeshi garments made from American cotton and yarn will enter America at zero duty. அதாவது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து 9 February 2026 அன்னைக்கு பங்களாதேஷ் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய ஜவுளிகள், பங்களாதேஷ்ல இருந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்கால வந்து இறக்குமதி ஆகிற ஜவுளி பொருட்கள், அந்த ஜவுளி பொருட்கள் வந்து அமெரிக்கால உற்பத்தியான பருத்தியில அந்த ஜவுளிகள் பண்ணியிருந்தால் அமெரிக்கால வந்து வரி இல்லாம வந்து அந்த ஜவுளிகளை வந்து சந்தைப்படுத்த முடியும், விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இப்போ பங்களாதேஷ்க்கு வந்து அங்கிருந்து அமெரிக்கால இருந்து பருத்தி வாங்கி அந்த ஜவுளி வந்து இங்கிருந்து ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்கன்னா 0%, அதாவது வரியே இல்லாம அவங்களால அங்க வந்து விற்பனை பண்ண முடியும். பட் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை பாருங்க. But Indian garments will attract a duty of 18% as compared thereto, putting on garment manufacturers at a huge disadvantage. This will have huge adverse implications for cloth and garment manufacturing in Tirupur, Surat, Panipat, Ludhiana as also rest of India. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஏற்றுமதி பண்ற பொருட்கள் வந்து அந்த பொருட்கள்லாம் ஜவுளி வந்து அங்க வந்து வரி இல்லாம வந்து சந்தைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் பொருட்களுக்கு. இதே வந்து இந்தியால இருந்து போற ஜவுளியோ துணிகளோ வந்து போச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 18% டாக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த ஜவுளி உற்பத்தியில இருக்கிற தொழிலதிபர்கள், தொழிற்சாலைகள் எவ்வளவு பாதிப்புக்கு உட்படும் பாருங்க. முக்கியமாக வந்து இந்த உற்பத்திகள் எங்கெங்கே நடக்குது, திருப்பூர், சூரத், பானிபத், லுத்தியானா அண்ட் இன்னும் சில பகுதிகளில் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த ஜவுளி இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள்லாம் முற்றிலும் வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். On 12 February 2026, Commerce Minister Sri Piyush Goyal publicly announced that India too will get the same concession on export of garments if it imports American cotton and exports garments. This means that the Modi government has opened the floodgates for duty-free import of American cotton into India. அதாவது 12 February 2026 காமர்ஸ் வணிகத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பியூஷ் கோயல், இதே மாதிரி நம்மளும் வந்து அமெரிக்கால இருந்து பருத்தியை வந்து உற்பத்தி பண்ணி கச்சா பருத்தியை உற்பத்தி பண்ணி நம்ம இங்க ஜவுளியா வந்து ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பணும்னா நமக்கும் அது சலுகை இருக்கு அப்படின்றாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்றது பாருங்க. அமெரிக்கா வந்து ஒரே கல்ல 2 மாங்காய் எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க.
At the same time, Bangladesh, which buys 50% of its cotton requirement from India, will now stop those imports. This is a double whammy for Indian cotton farmers. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இந்தியாவிலேருந்து பருத்தி வாங்கி ஜவுளி ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட பருத்தியில் நம்ம வந்து ஜவுளி ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புனா நமக்கு 18% டேக்ஸ். அப்போ நம்ம என்ன நிர்பந்தத்தில் இருக்கோம்? அமெரிக்காவிலேருந்து பருத்தி வாங்கி நம்ம ஜவுளியை ரெடி பண்ணி கொடுத்தா தான் நமக்கு வந்து வரி விலக்கு நமக்கு அங்கே கிடைக்கும். ஒரு பக்கம் அங்கே மாட்டிக்கிட்டோம். அப்போ நம்ம அமெரிக்காட்ட வாங்க ஆரம்பிச்சோன்னா நம்மளோட உற்பத்தி பண்ண பருத்தியை வந்து நம்ம எங்கேயும் வந்து சந்தைப்படுத்த முடியாது. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் வந்து இனிமேல் அமெரிக்காட்ட தான் அமெரிக்காவோட பருத்தியை வாங்கி தான் வந்து ஜவுளியை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அங்கே வரி விலை கிடைக்குது. அப்போ இங்கே வந்து ஏற்கனவே வந்து பங்களாதேஷ் வாங்குற மொத்த பருத்தியில் 50% இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ அந்த 50% பருத்தியோட விற்பனை வந்து இந்த எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு ஆகிற எக்ஸ்போர்ட் வந்து முழுமையாக பாதிக்கப்படும். அப்போ பருத்தி விளைவிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜவுளி உற்பத்தி பண்ற நிறுவனங்களும் பாதிக்கப்படும். வேலைகள் வந்து பறிபோகும். தொழிற்சாலைகளும் மூடப்படும். The Modi government has already started importing American cotton. In 2024-25, India imported cotton worth $378 million, rupees 3,428 crore from America, causing domestic cotton price to crash rupees 1,000 per quintal below MSP. Cotton is widely grown in Maharashtra, Gujarat, Telangana, Madhya Pradesh, Rajasthan, Haryana, Punjab, Andhra Pradesh and Karnataka. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2024-25 எவ்வளோ ரூபாய்க்கு காட்டன் வந்து பருத்தி வந்து அமெரிக்காவில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,428 கோடி மதிப்புக்கான பருத்தியை வந்து ஏற்கனவே வந்து வாங்கியிருக்காங்க. இதனால வந்து என்ன ஆச்சுன்னா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம இது ஆதரவு விலை இருக்கு இல்லையா, அதோட வந்து கம்மியாக வந்து பருத்தியோட உள்ளூர் பருத்தியோட விலைகள் குறைஞ்சி கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து அந்த விலை வந்து குறைஞ்சி ரூபாய் 1000 பர் குவிண்டல் அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இது ஏற்கனவே வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை வந்து விவசாயிகளுக்கு உருவாக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பருத்தி எங்கெல்லாம் அதிகமாக இந்தியாவில் விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. அப்போ இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள், பருத்தி பயிர் வைக்கிற விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படுவாங்க. The question is, what will happen to cotton farmers of India and its biggest yarn, cloth and garment manufacturers, considering that India has the biggest spindle capacity in the world? இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இந்தியாவில் பருத்தி விளைவிக்கிற விவசாயிகளோட நிலை என்ன ஆகும்? அது இல்லாமல் வந்து தொழிற்சாலைகள் என்னென்ன பண்ணுறாங்க? நம்ம நூல் உற்பத்தி பண்ணுறாங்க, துணி உற்பத்தி பண்ணுறாங்க, ஜவுளி உற்பத்தி பண்ணுற இந்த நிறுவனங்களும் வந்து தொழிற்சாலைகளும் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இந்தியா தான் வந்து அதிகபட்சம் வந்து நூல் உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி உள்ள நாடு இந்த உலகத்திலே. அப்போ இந்த இவ்வளோ பெரிய பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா முடக்குறதுக்கான இது செயல். நெக்ஸ்ட் இட் வில் பி ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஆப்பிள், பேர், guava, orange, strawberry, banana, etc. as also almond, walnuts, pistachio, peanuts and other producers as import from America is made duty free. இப்போ அடுத்தது பாதிக்கப்பட போகிற விவசாயிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து பழம்லாம் வந்து நம்ம இது பண்ணுறாங்க இல்லையா, உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. எந்த மாதிரி பழங்கள் வந்து நமக்கு அமெரிக்காவிலேருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வரப்போகுது, பேரிக்கா வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வரப்போகுது, அமெரிக்கன் ஆரஞ்சு வரப்போகுது, ஸ்ட்ராபெரி வரப்போகுது, வாழைப்பழம் வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் வந்து பதாம், வால்நட், பிஸ்தா, வேர்க்கடலை, இது மாதிரி நிறையா பொருட்கள் வந்து இனிமேல் வந்து வரி இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து வரப்போகுது. அப்போ வரி இல்லாமல் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்துச்சுன்னா இந்திய உள்ளூர் உற்பத்திகள் வந்து சந்தைப்படுத்த முடியாது. சந்தைப்படுத்தினாலும் அமெரிக்கன் உற்பத்தியோட விலைக்கு நிகராக வந்து நம்மளால் வந்து அந்த பொருளை வந்து விற்க முடியாது. Lakhs of farmers in Himachal, Uttarakhand, Jammu and Kashmir and northeastern states will be severely hit. Banana and peanut farmers from UP, Madhya Pradesh, Maharashtra, Karnataka, Kerala, Telangana, Odisha and Andhra Pradesh will also be hit. அதாவது லட்சக்கணக்கான விவசாயிகள், நான் இப்போ குறிப்பிட்ட இந்த மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகள் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும். Question is, when all fruits and nuts will be imported from America on a duty-free basis, who will protect the livelihoods of our farmers? எல்லா பழங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அங்கே அமெரிக்காவிலேருந்து வரி இல்லாமல் வந்து உள்ளே வந்து இறக்குமதியாகி சந்தைப்படுத்தப்பட்டால் இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை யார் வந்து காப்பாற்றுவாங்க? Import of genetically modified agricultural products, body blow for Indian farmers. Genetically modified crops அப்படின்னு சொன்னால் மரபணு மாற்று செய்யப்பட்ட இது பயிர் வகைகள், அதாவது விதைகள் சொல்லலாம்.
இப்போ நம்ம வந்து நம்ம நேட்டிவ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். நேட்டிவ்ன்றது நம்ம உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஒரு விதை பயிர் இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், நெல்லா இருக்கட்டும்னா, இங்க வந்து நம்ம வந்து ஒரு 10 ரகம், 20 ரகம், 30 ரகம், இல்ல 100 ரகம் வந்து ஒவ்வொரு இதுல இருக்கும். அப்ப நம்ம வந்து இங்க விளைவிக்கும்போது இந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து விவசாயம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப் வந்துச்சுன்னா, என்னென்ன மாரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா டஸ் நாட் அலோவ் genetically modified crop imports because they have the potential to destroy the purity of indigenous seeds, biodiversity and over 2 lakh native varieties. அதாவது வந்து இந்தியா எப்போவுமே வந்து மரபணு மாற்று செய்யப்பட்ட விதைகளை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அனுமதிக்கிறதே கிடையாது. முதல் முறையாக வந்து இப்போ வந்து இது வரப்போகுது. இது வந்துச்சுன்னா வந்து இங்கே இருக்கிற உள்ளூர் விதைகளோட தூய்மை வந்து பறி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து அழிவை நோக்கி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,00,000க்கு மேலே இருக்கிற இங்கே இருக்கிற விதை பயிர் ரகங்கள் எல்லாம் வந்து முழுமையாக வந்து அழிஞ்சு போயிடும். But if processed maize, jawar, soybean and other products come from America, will they not directly harm India's biodiversity and purity of a seed lineage? Has the Modi government quietly allowed GM crop imports through the back door? Has any assessment been done on the long-term damage of India's biodiversity and seed purity? அதாவது வந்து இந்தியாவோட நுண்ணுயிர்கள் மற்றும் வந்து இங்கே இருக்கிற நம்ம உள்ளூர் விதைகள் ரகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்றது சயின்டிஃபிக்கலாக வந்து தெரியும். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரியல, இந்த கவர்மெண்ட் வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா, இதெல்லாம் அனுமதிக்கிறதுனால இந்த இந்த மக்காசோளம், சோளம், சோயாபீன் மற்ற பொருட்கள் அமெரிக்காவிலேருந்து வர 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 ஆரம்பிச்சது. மரபணு மாற்று செய்யப்பட்ட விதைகள்லேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த பயிர்கள் இங்கே வர ஆரம்பிச்சதுன்னா இங்கே இருக்கிற உள்ளூர் பயிர்கள் நம்ம வந்து காலங்காலமாக தலைமுறையாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வர பயிர்கள் எல்லாம் வந்து முழுமையாக அழிஞ்சு போயிடும். ரிமூவிங் நான் டாரிஃப் பேரியர்ஸ் மீன்ஸ் ரிமூவிங் farmer subsidies and approving GM crops. நான் டாரிஃப் பேரியர்ஸ்னா என்னன்னா வந்து வரிக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை. இந்த சந்தையை வந்து முழுக்க வந்து ஓப்பன், அதாவது வந்து அணையோட கதவை நம்ம திறந்து விடுறோம் இல்லையா வெள்ளம் வரும்போது, அந்த மாதிரி வந்து திறந்து விட்டாங்கன்னா அமெரிக்காவில் வந்து என்ன வேணாலும் எந்த பொருள் வேணாலும் அங்கேருந்து அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம், இங்கே இறக்குமதி பண்ணலான்னு சொன்னால் இது வந்து இங்கே இருக்கிற விவசாயிகளோட மானியத்தை வந்து முழுமையாக பாதிக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரபணு மாற்று செய்யப்பட்ட இந்த கிராப்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா மொத்தமாக விவசாயம் வந்து இந்தியாவில் அழிஞ்சே போயிடும். The fifth point of the agreement clearly states that India will move towards removing non-tariff trade barriers as per concerns expressed by America. அஞ்சாவது பாயிண்ட்ல வந்து அவங்க ரொம்ப கிளியராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் டாரிஃப் ட்ரேட் பேரியர்ஸ், அதாவது இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு எந்த வித நிபந்தனையே இல்லை, நிபந்தனையற்ற ஒப்பந்தம். என்னன்னா வந்து நீங்கள் என்ன வர்த்தகம் வேணாலும் என்ன பொருள் வேணாலும் இந்தியாவில் வந்து விற்றுக்கலாம், சந்தைப்படுத்திக்கலாம். அமெரிக்கா gives its farmers $16 billion 1.45 lakh crore in subsidies annually. அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.45 lakh crore வந்து மானியமாக கொடுக்குறாங்க. வேற இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து வருஷத்துக்கு 6,000 ரூபா தான் ஒரு குடும்பத்துக்கே கொடுக்குறாங்க. while taking back much more through expensive diesel, fertilizers, electricity and pesticides. அதாவது நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கு விவசாயிக்கு வந்து 6,000 ரூபா கொடுத்தாலும் அது வந்து 6,000 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்கள்ட்டே மறுபடியும் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 25,000 திருப்பி பிடிங்கிறாங்க கவர்மெண்ட் அரசாங்கம். எப்படி பிடுங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் நம்ம பயன்படுத்துகிறாங்க இல்லையா விவசாய நிலத்தில், அது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ் அதாவது உரம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதோட விலை, அப்புறம் மின்சாரம் அதுக்கு பயன்படுத்துறது, அப்புறம் பூச்சிக்கொல்லி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து விவசாயிகளுக்கு விற்று அதுலேருந்து 6,000 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஹெக்டருக்கு 25,000 திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நல்லது பண்ணுதா இல்லை மக்கள்கிட்டே வந்து காசை போடுங்குதா? இது நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இது. Even the remaining benefits given to farmers are now being snatched away through this agreement. The decision is extremely dangerous for the entire farming community. அது இல்லாமல் மற்ற என்னென்ன சலுகை கொடுத்தாங்களோ அந்த சலுகை எல்லாம் வந்து எல்லா உரிமையும் வந்து பறிச்சிட்டாங்க. இது வந்து உண்மையிலே வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை வந்து முழுமையாக வந்து அழிக்கக்கூடிய செயல்.